ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது 7 கப் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மெஷர்மெண்ட் கப்பு எந்த கப்பு அளக்குறோமோ அதுதான் எல்லா இதுவும் அளக்கணும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கடாயில் வைக்கும்போது கட்டி பிடிக்காமல் நல்லபடியாக மெல்ட் ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு அதே கப்பில் 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே அது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா தளர்ந்து வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இது கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. ஃபஸ்ட்டே நம்ம கடலை மாவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால கட்டி பிடிக்காது. அப்புறமா அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாதி நெய் மட்டும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கைவிடாமல் நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோ நெய் ஊற்றணுமான்னு யோசிக்காதீங்க. இதுக்கு நிறைய நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பாச்சும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மீதி இருக்கிற அந்த நெய்யும் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சிட்டி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது கடலை மாவு நல்லா வெந்து நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். அடுப்புலேருந்து இறக்குன உடனே பவுலில் மாற்றிடுங்க, இல்லைன்னா இறுகி போயிடும். ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம எந்த ஷேப்பும் பண்ணி விட தேவையில்ல, கரண்டி எதுவும் வைக்க தேவையில்ல. லைட்டாக அப்படியே தட்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கத்தியில் அதுக்கு மேலோட்டமாக சும்மா கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.